ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மினி விலாக், அதுக்கப்புறம் லஞ்ச் மெனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஷாப்பிங்கும் வந்து பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய், மினி தோசை, அப்புறம் வந்து வேர்க்கடலை ஸ்நாக்ஸ்க்கு என் பையனுக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோமு. அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இன்றைக்கி தக்காளி சாதம் தான் வந்து லஞ்சுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன். என் பையன் லஞ்சு அதை எடுத்துகிட்டு போனதுனால நாங்கள் லேட்டாக தான் செய்யலாம் சொல்லிட்டு லேட்டாக செஞ்சு இது ரெசிபி நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ரேஷன் பர்ச்சேஸில் செஞ்சது செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஆறுனா கூட தலை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர் பச்சடி வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே கடைக்கு போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி வந்தாச்சு கிரேஸ்க்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் காம்போ மாதிரி வச்சுருக்காங்க. 159க்கு பச்சரிசி, அதுக்கப்புறம் வெல்லம், நெய், கிரேப்ஸு, அப்புறம் முந்திரி, இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க போல். தேவைப்படுறவங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் பசங்களுக்கு பிஸ்கெட்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டு கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு, பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தூக்கவே இல்லை. நாங்கள் அப்படியே நடக்கட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க எல்லா பொருளும் போய் எடுத்து இது நான் எதை எடுக்கிறனோ அவங்களும் அதை போய் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. அப்புறம் வந்து மேலே போயிட்டு என் பையன் வந்து பார்த்திங்கன்னா பவுச்சு கேட்டான், அதுக்கப்புறம் பெண்ணு கேட்டிருந்தான். அதையும் வாங்கிக்கிட்டு நான் ஒரு முக்கியமான பொருள் வாங்கணும், அதையும் வாங்கிட்டு பில்லாம் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாங்கின பிஸ்கெட்டு, சாக்லேட்லாம் எனக்கு கொடுமா, நான் சாக்லேட் வாங்கலை, நபாட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் வாங்கிடுறோம். என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க தேங்காய், அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன், கத்திரிக்காய், அப்புறம் வந்து வாழைப்பழம் பாப்பா சாப்பிடணும் வாங்கினோம். அப்புறம் முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 198 நினைக்கிறேன். இது முருங்கைக்காய் 20 ரூபா வந்தது பில்லில். அப்புறம் கமலா ஆரஞ்சு, அப்புறம் பச்சை பட்டாணி. இப்போ வந்து சீசனில் இப்போ கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும். 1 கிலோ 68 ருபீஸ் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பொங்கல் வரதுனால நமக்கு கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டமும் கொஞ்சம் வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கரு அது வாங்கினோம். அதுக்கப்புறம் பையன் கேட்டானே இந்த பவுச் தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஜெல் பென்னு, ப்ரஷ் இல்லாமல் ப்ரஷ் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன் எல்லாமே வாங்கியாச்சு. இந்த சன்ஃபீஸ்ட் காஃபி தூள் வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டு வாங்கினா ஃப்ரீ, அதனால் அது வாங்கிக்கிட்டு, அப்புறம் வந்து பார்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் போகிறதுக்காக அது வாங்கிக்கணும். அப்புறம் கிராக் ஜாக்கு, அதுக்கப்புறம் வந்து மூக்கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதிரிவாளி அரிசி, ப்ரௌன் சுகரு, அணில் சேமியா, அதுக்கப்புறம் கொள்ளு, குலோப் ஜாமுன் மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு இல்லை அது வாங்கிக்கிட்டு, ஆயில் இல்லை அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் டீ தூள், குலோப் ஜாமுன் மாவு சொன்னால் அது வாங்கியாச்சு. ரைஸு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக சக்கரை பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு முந்திரி, திராட்சை, நெய்யெலாம் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு, இந்த மெயினாக அந்த வாளியும் வாங்கினேன். அதனால தான் நான் மேலே போனேன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த வாளி, சாம்பார் வாளி ரொம்ப நாள் ஆசை எனக்கு வாங்கினேன்ட்டு. லாஸ்ட் டைம் பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு காசு இல்லைன்னு, இந்த வாட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.